ஹாய் பெட் லவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரியுங்க. ஆமாங்க, ஃப்ரைடே அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜையோட டீட்டெயில் வீடியோ தாங்க இது. வியாழக்கிழமையே நான் வந்து கலசம் வச்சுட்டு, வியாழக்கிழமை கலசம் வச்சுட்டு, சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணி பூஜையை நிறைவு பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து வியாழக்கிழமை நடந்த பூஜை தாங்க. வியாழக்கிழமையே அம்மனை ரெடி பண்ணிவிட்டு வாசலில் வச்சு பூஜை பண்ணி அம்மனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது எப்போயுமே நம்ம வந்து கலசம் வச்சு முடித்ததுக்கப்புறம் வாசலில் வச்சுட்டு நம்ம தீபாதனை எல்லாமே காமிச்சிட்டு லக்ஷ்மி தாயே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு பூ தூவி அவங்கள வந்து வரவேற்று கூட்டிகிட்டு போகணுங்க. அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம எங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு பூஜை அறை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே செட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அம்மனை வந்து கிழக்கு பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து தாங்க நம்ம வைக்கணும். பொதுவாகவே இந்த சாமி பூஜை அறையெல்லாம் வந்துட்டு நம்ம கிழக்கு பார்த்து தான் வைப்போம். அதே மாதிரி கலசத்தையுமே கிழக்கு பார்த்து வைக்கலாம். நீங்கள் கிழக்கு பார்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் சரியாக அமையலை அப்படின்னா வடக்கு பார்த்து வைக்கலாங்க. கிழக்கு பார்த்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. எனக்கு கிழக்கு பார்த்து நான் பூஜை அறை முன்னாடியே வச்சு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே நான் வச்சுட்டேங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி அன்றைக்கான பூஜையை வந்து நாங்கள் நிறைவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங்கும் நான் சிம்பிளாக பால் வச்சு காலையில் வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நைட்டில் தான் நாங்கள் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான மழை, அதனால் நிறையா பேர்னால வர முடியல. இருந்தாலுமே என் பூஜையை வந்து நடத்துறதுக்காக நிறையா பேர் சுமங்கலி வந்திருந்தாங்க. சந்தோஷமாகவே அந்த பூஜை நடந்தது. இன்னும் மழை இல்லாமல் இருந்ததுன்னா நிறையா பேர் வந்திருப்பாங்க. இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் தான் நம்ம தான் கலசம் வச்சுருப்போம். நம்ம மட்டும்தான் பூஜை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பூஜையில் பொறுத்த வரைக்கும் எந்த சுமங்கலி மூலமாகவோ அல்லது குழந்தை மூலமாகவோ அல்லது எறும்பு எது மூலமாகவோ லக்ஷ்மி தாயாரே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது வந்து ஐதீகங்க. அதனால் எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நாங்கள் வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பூஜை பண்ணோம். அந்த பூஜை வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கீழே உட்காந்து போடுங்க. போடுற ஆர்வத்தில் அவங்களே கொஞ்சம் 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 வால்ல போட்ற கூடாது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தாங்க, நம்ம வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள் தான் நமக்கு மகாலட்சுமி. ஸோ அவங்களுக்கான மரியாதையை நான் பண்ணேங்க. கையிலலாம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்கள்ட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவங்க மட்டும் இல்லை, நம்ம இன்வைட் பண்ணியிருக்க கெஸ்ட்டில் இருந்து யாராவது குட்டி குழந்தைங்க வந்தாலுமே நம்ம அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நான் மட்டும் இல்லை, வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பாப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி ஆராதனையெல்லாம் காமிச்சோம். முப்பெரும் தேவியரில் கற்பகமாய் திகழ்பவளே, பரிபூரணமாய் அருள் பூசிக்கொள்ளும் ஆதிலட்சுமி தேவியனே, பொருள் வடிவாய் தென்பகுதிரை வீழ்விடவே தென்பகுதிரையென நினைத்திடுவோம். தென்பகவாகத்தான் பிறக்க விழிமூடி தவறிருப்போம். எவை நின்ற போதிலும் லட்சுமி தாயே துயில் எழுவார்.
கோலம் திருமார்கே இது கோலம் கொண்டவனே. அப்படியே சாமி கிட்ட கொண்டு போங்க. அதுக்கப்புறம் சூடா சாம்பிராணியெல்லாம் காமிச்சு பூஜையை நல்லாவே நாங்கள் வந்து சிறப்பாகவே பண்ணோங்க. இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம வாயால் சொல்ல தெரிந்த மந்திரங்கள், அதாவது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நம்ம மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைல்லையோ அல்லது டிவிலேயோ மந்திரத்தை போட்டு விட்டுட்டு நீங்கள் அமைதியாக அம்மனை நினச்சி இருந்தாலே போதும். நாங்கள் வந்துட்டு மந்திரத்தை எல்லாமே வந்து டிவியில் தாங்க போட்டு விட்டுருந்தோம். அப்புறம் அந்த போற்றி 108 போற்றி எல்லாமே நாங்களே படித்து தான் பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் தீபாதனை சூடம் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க வீட்டில், அதனால் அவங்க கையால் நான் வந்துட்டு நோன்பு கயிறு கட்டிக்கிட்டேன். அவங்களுக்குமே நோன்பு கயிறு கட்டி விட்டேன். அப்புறம் அவங்கள எனக்கு வந்து தாலி கட்ட சொல்லிவிட்டு வந்தவங்க எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அம்மன்கிட்டையும் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, நான் வந்து என் ஹஸ்பண்ட் கைக்கு வந்து நோன்பு கயிறு வந்து கட்டி விட்டுருந்தேன். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா பொம்பளைங்க மட்டும்தான் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க, குடும்பமாக சேர்ந்து பண்ணால் இன்னுமே சிறப்பு. அதுக்கப்புறம் நான் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே பாப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆசீர்வாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்தவங்க எல்லாரும் காலையும் விழுந்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்துருந்தேன். எல்லாருக்குமே நாங்கள் வந்து வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோங்க. நான் வந்து பிரசாதமாக என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா இட்லி, சாம்பார், கேசரி, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் பொங்கல், இதெல்லாம் நான் வந்து செஞ்சுருந்தேங்க. இவ்வளோ நம்ம செஞ்சு சாமி கும்பிடணுமா அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் கூட வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம். அதையுமே லக்ஷ்மி தாயார் சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கங்க. அது பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து தாம்பூலம் கொடுத்து பூஜையை நல்லபடியாக நிறைவு செஞ்சேங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் புனர் பூஜையும் நான் நல்லபடியாக செஞ்சேன். புனர் பூஜையை என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அன்றைக்கி நாங்கள் செய்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதனால் அவசர அவசரமாக செஞ்சு நாங்கள் புனர் பூஜையை முடிச்சிட்டோம். புனர் பூஜையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் அடுப்படியில் உள்ள அரிசி பானையில் வச்சு என்றைக்குமே எனக்கு வற்றாத செல்வமும் வற்றாத இன்பமும் கொடுக்கணும் அப்படின்றத வேண்டிட்டு நீங்கள் அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து கலசத்தை பிரித்தா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பௌர்ணமி அன்னைக்கோ அப்படி இல்லைன்னா வளர்பிறையில் வர வெள்ளிக்கிழமை நீங்கள் கலசம் ரெடி பண்ணி பர்மனெண்ட்டாகவே நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அதை மாதம் ஒரு முறை. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கலசத்தை மாற்றிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு மாற்ற முடியல அப்படின்னா வளர்பிறையில் வர வெள்ளிக்கிழமை நீங்கள் கலசத்தை மாற்றி நீங்கள் பர்மனெண்ட்டாக பூஜை அறையிலே வச்சு சிம்பிளாக பூஜை பண்ணிக்கலாங்க. இந்த பூஜையை உங்களால் ஃப்ரைடே அன்னைக்கு பண்ண முடியல, மாதவிடாய் காரணத்தில் இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலோ உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் இப்போ வர்ற வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம். அன்றைக்கும் முகூர்த்த நாள் தாங்க. அன்னைக்கும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நவராத்திரி டைமில் வந்து நீங்கள் இந்த பூஜையை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃப்ரைடே என்னால் பண்ண முடியல, இப்படி பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்படின்றவங்க இந்த வீடியோ மூலமாக நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.